எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் கன்னி ராசியோட தொடர்ச்சியான பலன்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க, உங்களோட கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 19/6/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். வெள்ளம் சாப்பிட்டுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. இன்றைய திதி பஞ்சமி திதி. நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் அர்ஷன நாம யோகம். கர்ணம் பாலவ கரணம். சந்திராஷ்டமம் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு தனுசு ராசி. கிரக நிலவரங்கள்: ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாத பலனில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசியோட அதிபதி சுக்கிரன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த துலா ராசியை யாரெல்லாம் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால இந்த மாதம் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2 7 கூடையவனாச்சுல. அதனால அதே மாதிரி கேது பகவான் 11ஆம் இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 1.25 வருஷமாக துலா ராசிக்கு 11ஆம் இடம்ங்கிறது ஆசையை குறிக்கக்கூடியது, லாபத்தை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? ஒரு டைம் சரியாகிவிடும், பயப்பட வேண்டாம். தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. நீங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம், உங்களோட தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஆணி மாதம். மாணவர்களுக்கு அடுத்தது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கல்வியில் ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. படிக்கிறவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வருமானம் மற்றும் குடும்பத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் இடம். ஓகேங்களா? அதோட அதிபதி 7ல் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாங்க, குருவும் பார்க்குறாங்க. சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் நிச்சயமாக உண்டு. நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சில் மட்டும் நிதானமும் கவனமாக இருந்தாவே இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஆணி மாதம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடியது. இந்த துளாராசிக்கு 3ஆம் இடம்ங்கிறது குரு பகவான். அவர் 8ல், அவர் 10ஆம் இடத்துல உச்ச நிலையில் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 3ஆம் இடத்தை யார் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், புதன் பார்க்குறாங்க. சனி பகவான் ப்ளஸ் ராகு பகவானோட பார்வை இருக்குது. அப்போ உங்களோட தம்பி அல்லது தங்கச்சி அல்லது மாமனாருக்கு புகழ் வரக்கூடிய காலங்கள் இந்த ஆணி மாதத்தில் நிச்சயமாக உண்டு. அல்லது பரிசு பொருட்கள் கிடைக்கலாம், அல்லது புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு கிடைக்கலாம். இப்போ தான் உங்களோட தம்பி தங்கச்சிக்கு திருமணம் ஆயிருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெற்றி வாய்ப்பு உண்டு. ஒரு சில இடங்களில் ஏமாற்றமும் வரும். அதில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி விஷயத்தில் ஏமாற்றம் வரும் அப்படின்னா,
இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, இந்த எம்மலம் சீட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே துலாமுக்கு வந்து சனி பகவான் தான் 4ஆம் இடம். கும்பராசி அதிபதி சனி பகவான் வந்து மீனத்துல 6ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறார். இந்த 4ஆம் இடத்தை குருவும் சுக்கிரன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து தாய்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகளை வந்து கவனமா இருக்கணும். தாய் வந்து அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரி, அதாவது உங்களோட தாய் மாமா சித்தியோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் அதிகமாக எடுத்து கொடுக்கறது ரொம்ப அமைப்பு வந்து உண்டு. ட்ரெஸ் எடுப்பாங்க உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும். அல்லது டைலரோட நட்பு வட்டாரங்கள் பழக்கம் வழக்கங்கள் வந்து ஏற்படும் இந்த ஆணி மாசத்துல. அதே மாதிரி அதிகப்படியான அலைச்சல்கள் வந்து உங்க தாய்க்கு வந்து உண்டு. அண்ணன் வீட்டுக்கு போறது, அக்கா வீட்டுக்கு போறது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறது, இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆணி மாசத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது வந்து குழந்தையை குறிக்கக்கூடியது. கடந்த 1.25 வருஷமாக ராகு பகவான் அங்கதான் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறனால உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வயதில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னா வேலையில வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? குழந்தைகளோட வாக்கு பலித்தம் நிச்சயமாக இருக்கும். சுய முயற்சியில தான் உங்களோட குழந்தைகள் அனைத்தையும் வெற்றி வாய்ப்பை வந்து தேடிக்கொள்வார்கள். இப்போ புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா துலா ராசியில மாணவங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக தாமதம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆனா துலா ராசியில பிறந்த தம்பி தங்கச்சிக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டு. துலா ராசியில பிறந்தவங்க திருமணம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தாமதம் தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியில பிறந்தவங்க வந்து அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து குறுக்கு வழியில வந்து முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருவாங்க. இந்த ஆணி மாசத்துல பொறுமையா இருக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பு. நம்ம துலா ராசியோட அடுத்தது வேலை, தந்தை, தொழில், மாமியார், வெளிநாடு அமைப்பை பத்தி நாளைக்கு நம்மளோட ராசி பலன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 12 ராசிக்கும் ராஜநிலையோட எண்களை வந்து பார்க்க போறோம். இது வந்து காமனான பலன் தான். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கி உங்க கையில வந்து எழுதிட்டு வாங்க, மணிக்கட்டில் எழுதிடுவாங்க. நிச்சயமாக உங்க கோரிக்கை 100 நாள்ல வெற்றி அடையும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 33. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பேர், அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக கட்டணம் பெற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு வந்து குறித்து தரப்படும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.